நல்லா மணக்க மட்டன் குழம்பு எந்த ஒரு மசாலாவுமே போடாதே, சீக்ரெட் மசாலா அரைச்சிக்கலாமா. கொத்தமல்லி, 2 மிளகு, கொஞ்சம் சீரகம், 4 வரமிளகாய், 2 துண்டு பட்டை, சோம்பு, கசகசா, கொஞ்சம் அரிசி நல்லா பொரியிற வரையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு 20 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா சோறை வணங்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறம் கறியை கொட்டிடுங்க. கறி வெந்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அதே நல்லா தண்ணி விடும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி வரும் கறியோட பச்சை வாசலாக போயிட்டு. அப்புறம் நம்ம சீக்ரெட் மசாலாவும் இந்த வெங்காயம் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு தாளிச்சிட்டு கொட்டிடுங்க. தேவைக்கேற்ப தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. கறி வேகிற அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி வடச்சட்டியில் வச்சு பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் நல்லா விடுங்க, கொதிக்க விடுங்க. சூப்பராக குக் ஆகிருக்கும். எந்த ஒரு மசாலா தூளுமே போடாத செஞ்சு பாருங்கள். நம்ம பாட்டி கையால் சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். பாய்.